வணக்கம் நேயர்களே, இது புலான் சினிமாவோட ரிவ்யூ டைம். இன்றைக்கி நம்மளோட ரிவ்யூவில் நம்ம எடுத்திருக்க படம் திரு பாலா அவர்கள் இயக்கிய பரதேசி என்கிற திரைப்படம். இந்த படம் ஒரு உண்மையான சம்பவங்களை சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த நாவலை எழுதியவர் திரு PH டேனியல் அவர்கள். 1960 கடைசிகளில் எழுதப்பட்ட ஒரு நாவல். படத்துக்கு விமர்சனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாவலை எழுதிய PH டேனியலை பற்றி நம்ம பார்த்துருவோம். அவர் ஒரு மருத்துவர். டீ எஸ்டேட், அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் தமிழகத்தில் ஒரு டீ எஸ்டேட்டில் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக போனவர். 1920களில் போயிருக்காரு. அங்கே நடந்த கொடுமைகளையும் அங்கே நடந்த மனித கொலைகளையும் அங்கே டீ எஸ்டேட் வேலை செஞ்ச படுத்திய பாடுகள், ஆங்கிலேயர்கள் எப்படி அடிமையாக கொத்தடிமை வச்சுட்டு இருந்தாங்க, அதையெல்லாம் பார்த்து பொங்கி எழுந்து அவங்களுக்கு எதிராக தேயிலை தோட்டத்தை வேலை செஞ்சவர்களோடு சேர்ந்து போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. அங்கேருந்து வெளியே சில வருடங்கள் கழித்து அவர் எழுதிய நாவல் தான் ரெட்டி. அந்த நாவலை தழுவி தமிழ் எடுக்கப்பட்ட படம் பரதேசி. இந்த பரதேசி படத்தோட காஸ்டிங்ஸ், அதாவது நடித்தவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதர்வா, தன்ஷிகா, வேதிகா, அப்புறம் இயக்குனர் ஜெர்ரி அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. இசை ஜிவி பிரகாஷ், பாடல்கள் எழுதியவர் கவிப்பேரரசு வைரமுத்து. படத்துடைய கலை முக்கியமாக சொல்லக்கூடியது கலை பாலச்சந்தர். உடை வடிவமைப்பு பூர்ணிமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் படத்தோட வசனம் நாஞ்சில் நாடன் எழுதியிருக்காரு. படத்துடைய எடிட்டர் ஆல்ரெடி நேஷாவோட வாங்கியிருக்காரு திரு கிஷோர் அவர்கள். ஒளிப்பதிவாளர், மிகவும் முக்கியமாக அடிக்கடிட்டு சொல்லக்கூடிய ஒளிப்பதிவாளர் திரு செழியன் அவர்கள். இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னா 1939 சென்னைக்கு அருகாமையில் சாலூருங்கிற கிராமத்திலிருந்து அங்கே இருக்க மக்கள் அங்கே ஊரில் பழைக்க முடியாத வழி இல்லாமல் அங்கேருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக சென்னையை தள்ளி இருக்க வேற ஒரு மாவட்டங்களில் சென்று தேயிலை தோட்டங்களை வேலை செஞ்சு பஞ்சம் பிழைக்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி போகிறவங்களோட வாழ்க்கையை தான் பதிவு பண்ணியிருக்கார் திரு பாலா அவர்கள். இதில் கதையை 1930 கிராமத்தில் ஆரம்பிக்கிறது, சொன்ன மாதிரி ஆரம்பிக்குது. அந்த கிராமத்தை ஓப்பனிங் காட்டுறதுலேருந்து அந்த கிராமத்தில் இருக்கிற விசேஷங்கள், நிகழ்ச்சிகள், அந்த மக்களோட இந்த வாழ்வியல் இது எப்படி இருக்குது, எல்லாமே 39 எப்படி இருந்திருக்கணுமோ அதை நம்ம கண்முறை கொண்டு வராது திரு பாலா அவர்கள். படத்தில் ஒளிப்பதிவுலேருந்து எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த இடங்களில் ஃபஸ்ட் ஹாஃபில் படம் அங்கே ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் போயிட்டே இருக்க கேமரா அந்த ஊரை சுற்றி காட்டுறாங்க. அது நமக்கு ஒரு சீனும் ஒவ்வொரு காட்சிகளும் ஒவ்வொரு ஃப்ரேமும் இப்படி மெய்சில் இருக்குது, இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு நமக்கே ஒரு ஆவல் வருது. இந்த படத்தை பார்க்கணும் ஓப்பனிங் உட்காரும் பொழுதே. அங்கே அப்படியே அதர்வா இருக்காரு. அதர்வா கூட வேதிக்கா, அவங்களும் சில அந்த விளையாட்டுகள் அந்த மாதிரி இருக்குது. அதர்வா அந்த ஊரில் ஒரு கொட்டடிச்சு செய்தி சொல்கிறவராக இருக்கார். சொல்லிவிட்டு மற்றவங்க வீட்டில் போயிட்டு இந்த அரிசி அந்த மாதிரி வாங்கிட்டு அவர் சமைச்சு சாப்பிட்ற மாதிரி அவருடைய கதாபாத்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதர்வா அங்கே ஊரில் வேலை செய்கிறது கிடையாது, சும்மா இந்த மாதிரி இருக்கிறது தான். அங்கே சில நிகழ்ச்சி நடக்கிறது, திருமண விழா நடக்குது. அந்த திருமணத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப கடுமையாக படிச்சிருக்கேன். ஏன்னா திருமண நிகழ்ச்சியில் நம்ம அங்கே சாப்பிட்ற விதம், அவங்க மக்கள் உடை அணிஞ்சிருக்க விதம், அவங்க உட்கார்ற விதம், அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே புதுமையாக இருக்குது. இது 30ல் நடந்தது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி இப்போ காட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயக்குனர், ஒளிப்பதிவு எல்லாருமே சரி, ஒரு டீம் ரொம்ப நல்லா இருக்குது அந்த இடத்துல. பர்டிகுலராக அவங்க சாப்பிடும்போது அந்த தையலை வச்சிருக்கிறது, அந்த கொட்டாமி தண்ணி வச்சிருக்கிறது, அவங்க அந்த மேனரிசம் அதெல்லாம் ரொம்ப பாராட்டக்கூடியதாக இருக்குது. வழக்கம் பாலா படத்தில் வர டச் இதிலே இருக்குது. அந்த கதையோடு கூடிய காமெடி, அந்த நாஞ்சில் நாடனுடைய வசனத்தோடய கூடிய அந்த காமெடி, இதெல்லாம் ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்குது. பாலா படங்களில் மற்ற படங்களோட இந்த படம் சற்று கொஞ்சம் மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முந்தைய படங்களில் ஒரு 2-4 கேரக்டர், அதாவது கதாபாத்திரங்கள் இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் சுற்றி நடக்கிற சம்பவங்கள் படமாக அப்படியே போயிட்டுருக்கோம் நமக்கு. இதில் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது கொத்தடிமையில் ஆக்கப்பட்டு வெளியூருக்கு தெரியாமல் மறைக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை படமாக சித்தரிச்சிருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கே புரியுது, இப்படி தான் நடந்திருக்குமோ அந்த காலத்தில் 30களில் இல்லை 20களில் ஆங்கிலேய பீரியடில் வெளி மாநிலத்துக்கும் வெளிநாட்டுக்கும் தேயிலை தோட்டம் வேலை செய்ய சென்ற தமிழர்களோட நிலைமை இப்படி தான் இருந்திருக்குமோ, ஸ்ரீலங்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் போனவங்களோட நிலைமை இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்மளை யோசிக்க வைக்கிறார் திரு பாலா அவர்கள். படத்தில் அதர்வா, வேதிகாவுடைய கதாபாத்திரம் மட்டும் அங்கே இருக்குது. அந்த ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதை திரு ஜெர்ரி அவர்கள், இயக்குனர் ஜெர்ரி ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்ட்ரியே ஒரு பயங்கரமாக இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஜிபி ரீரெக்கார்டிங் அட்டகாசமாக இருக்குது அந்த இடங்கள்லாம். அவர் இயக்குனர் ஜெர்ரி அவர்கள் இந்த படத்தில் கங்காணின்ற ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் சாலூர் கிராமத்துக்கு அவங்கள மக்களை இங்கே பிழைக்க வழியெல்லாம் பரவாயில்ல, நான் தேயிலை தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், அங்கே நம்ம நல்லா சம்பளம் கூலி கொடுப்பாங்க, அது கொண்டு எங்கள் சொந்த ஊரில் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை பேசி
அறியாத மக்களை பேசி அவர் வந்து கூப்பிட்டு போகிறார் தேயிலை தோட்டம் வேலை செய்யறதுக்கு. அப்படி போகிறவங்களோட வாழ்க்கை எந்த மாதிரி ஆகுதுங்கிறத வந்து பதிவு பண்ணியிருந்தா 2ஆம் பக்கம். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் வந்து அந்த தேயிலை தோட்ட வேலைக்கு போயிட்டு அங்கே மக்கள் படுற கஷ்டங்களையும் அவலங்களையும் சொல்லியிருக்காரு செகண்ட் பார்ட்டில் பாலா அவர்கள். இதில் முதல் பகுதியோட 2வது பகுதி வந்து நம்ம கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ரத்தத்தாலையும் மக்களுடைய அறியாத மக்களை கொன்று குவித்து அவர் பிணமடையில் எழுதப்பட்ட ஒரு சரித்திரத்தில் ரத்தமோ அழுகும் இல்லாமல் பண்ணவே முடியாது. அதனால் மிகவும் யதார்த்தமாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்தை பாலா. ஆங்கிலத்தில் ஒரு படம் அந்த பிளட் டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சவுத் ஆஃப்ரிக்கா கண்ட்ரியில் அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குது, அங்கே உள்ள அப்பாவி மக்கள் எப்படி சாகுறாங்க அப்படின்னு நம்ம எவ்வளோ தெரிஞ்சுது. அந்த மாதிரி இந்த பரதேசிங்கிற திரைப்படத்தின் மூலமாக ஆங்கில பீரியடில் வந்து தேயிலை தோட்ட வேலைக்கு சென்ற தமிழோட நிலைமை எப்படின்றது திரு பாலா அவர்கள் உலகத்தையே தெரியப்படுத்தியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். இந்த படத்தை குறிப்பாக நம்ம பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் வந்து குறைகள் சொல்கிறத விட சொல்லவும் கூட சொல்கிற அளவுக்கு படத்தில் குறைகள் எதுவும் இல்லைன்னா சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா பாராட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. படத்தோட மேக்கிங்லேருந்து இந்த படத்தை எடுத்ததுக்கு ஒரு தைரியம் வேணும் கண்டிப்பாக. அது பாலா மாதிரியான ஒரு கலைஞர் தான் கண்டிப்பாக இருக்கும். படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பாலா திரைப்படத்தில் வந்து எந்த ஒரு கதாபாத்திரம் நடிக்கலைன்னா தான் வந்து அது பெரிய விஷயமா சொல்ல முடியாது. நடித்தா அது பெரிய விஷயமா நம்ம சொல்லவே முடியாது. அதர்வாலேருந்து வேதிகாலேருந்து எல்லாருமே எக்ஸ்ட்ரானாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் லீக்ஸ் வைரமுத்து சொல்லவே தேவையில்லை எல்லாருமே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த படத்தில் 2ஆம் பாகத்தில் வந்து அந்த தேயிலை தோட்டத்தில் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்து எல்லாரும் அவங்க செத்துட்டு இருக்க மாதிரி ஒரு காட்சி வருது. அப்போது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா அந்த ஆங்கிலேயர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு டாக்டர் நல்ல மருத்துவர் இல்லை, நல்ல டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து ஒரு டாக்டர் வர்றாரு. அவர் வந்து டாக்டர் வந்து ஒரு இந்தியனாக காட்டுறாங்க. அவரோட மனைவி வந்து ஒரு ஆங்கிலேயர். அவங்க 2 பேரும் அவங்க வராங்க. அது நமக்கு எப்படி தோணுதுன்னா அவங்க வந்து காட்சியை பார்க்கும்போது அவங்க வந்து அந்த கஷ்டப்படுற தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு வந்து உதவி பண்ணி வைத்தியம் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க சரிப்படுத்துவாங்க அப்படி அந்த மாதிரி. ஆனால் அதை வந்து வேறு மாதிரி காமிச்சிருக்காங்க. அது வந்து யதார்த்தமாக நடந்த சில விஷயங்களும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னா அங்கே வரவங்க வந்து வைத்தியம் பார்க்குறத விட்டுட்டு அவங்க மதத்தை தான் மாற்ற பார்க்குறாங்க. அங்கே இருக்கவங்கள அவர் உள்ளே வந்த உடனே வந்து நீங்கள் வந்து எப்படி இருக்கு இந்த மக்களோட என்ன கஷ்டங்கள் பார்க்கறத விட நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க, நம்ம எந்த மதத்தில் இருக்கவங்க இங்கே அதிகமாக இருக்காங்க, அதாவது ஆங்கிலேயர் பீரியடில் எப்படி வந்து இங்கே கிறிஸ்டியானிட்டி வந்து அதிகமாக கொண்டு வந்தாங்க அப்படின்றத அவர் சார்ந்தாக காட்டுறாரு. அதாவது ஆரம்பத்தில் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா வந்து கடல் சார்ந்த மக்கள், அதாவது இந்த நாகப்பட்டினம் தூத்துக்குடி அந்த மாதிரி கடல் சார்ந்த மக்களில் தான் வந்து மதம் மாறினாங்க. அதாவது ஆங்கிலேயர் வந்து இறங்கினோடனே அங்கே இருக்கவங்க வந்து ஆங்கிலேயர் குறிப்பாக வந்து வந்த விதமே வந்து 2 விதமும் சொல்லலாம். ஒன்று வந்து சேரிட்டின்ற பேரில் வருவாங்க, இன்னொன்று வந்து இந்த ட்ரீட்மெண்ட் மெடிசன் டாக்டர் அப்படின்றதுல வந்திருக்காங்க. ஸோ அதே வகையில் இந்த தேயிலை தோட்டத்தில் ஒரு டாக்டர் வர்றாரு. ஆனால் அவர் அங்கே வந்து வைத்தியம் பார்க்கறதுக்கு பதிலாக வந்து அங்கே உள்ள மக்களை மதம் மாற்றுறதும் அந்த கிறிஸ்மஸ் சடங்குகளை வந்து பாட்டு பாடி சந்தோஷமாக இருக்கிறதும் குடும்பமான வரையில் அவங்க மதம் மாற்றம் பண்ணாங்கன்றதை வந்து இதில் ஆழமாக பதிவு பண்ணியிருக்காரு பாலா அவர்கள். அதுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். இந்த காலகட்டங்களில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இவ்வளோ ஆணித்தனமாக சொன்னதுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸாக சொல்லலாம். அவரோட தைரியத்தை நம்ம பாராட்டி ஆகணும். படத்தில் குறைகள் சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் மட்டும் மனசை கொஞ்சம் லைட்டாக தைக்குதுன்னு சொல்லலாம். அதில் வந்து அந்த பஞ்சமழைக்கு போகிற மக்கள் வந்து அந்த தேயிலை தோட்டத்துக்கு நடந்தே போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு காட்டுறாங்க நடந்து போகிற மாதிரி. போகிற வேலை அவங்க தண்ணி தாக்கிறதுக்கு ஒரு குட்டையில் தண்ணி குடிக்கிறாங்க. ஒரு ஆற்றுலைக்கு தண்ணி குடிக்கும்பொழுது அதில் வந்து தண்ணியை வந்து சில பேர் வந்து கையில் அடி குடிக்காமல் அப்படி ஒரு மிருகம் குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது 1930 காட்டும் போது அப்போ எல்லாமே தண்ணி கையில் அடி குடிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க தான். மக்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒன்றும் படிப்பறிவு இல்லாத மக்கள் தான். இருந்தாலும் அவங்க தண்ணியை வந்து அப்படியே வாய் வச்சு குடிக்கிறது, அந்த காட்சியை வந்து கொஞ்சம் மனசு தைக்குது. இது உண்மையிலே அந்த காலங்களில் அப்படி இருந்ததா இல்லை இயக்குனர் பாலா அவர்கள் படத்துக்காக அந்த காட்சி வச்சிருக்காருன்னு அந்த அவர் தான் விளக்கணும். மற்றபடி படத்தில் நம்ம எந்த ஒரு இடத்துலையும் வந்து இப்போ சொல்லவே முடியாது. எல்லா வகையிலும் நம்ம பாடதான் செய்யணும். பல விருதுகள் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்ன்றது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கமர்ஷியலாகவும் சரி, மற்றபடி விருதுகள் வாய்ப்புகளும் சரி, அனைத்துமே இந்த படத்துக்கு வந்து நல்ல பிரகாசமாக இருக்குது. பாலாவை தவிர்த்து நம்ம இதில் நிறைய விஷயங்கள் இயக்கிறத தவிர நிறைய பார்க்கணுன்னாக்கா படத்தோட ஒளிப்பதிவு வந்து ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் அசத்திருக்க செழியனாவது. குறிப்பாக அந்த படத்தோட டோன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் டோன் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த தேயிலை தோட்டத்தை காட்டும் போதும் சரி, அந்த வறண்ட சாலூர் கிராமத்தை காட்டும் போதும் சரி, அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நாளைக்கு வரலாற்றில் ஒரு ரெஃபரன்ஸுக்கு நிறைய பேர் வந்து படிக்கிறவங்க வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிற ரெஃபரன்ஸ் வேணும்னா ரெஃபரன்ஸுக்காக கூட தேடக்கூடிய ஒரு படமாக இருக்கும் டைரக்டர் பாலாவுடைய பரதேசிங்கிற திரைப்படம். படத்துடைய வந்து மற்ற விஷயங்கள் பாடல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பாட்டு ரொம்ப அனாவசியமாக தேவையில்லாத இடத்துல வர மாதிரியோ இல்லை ஓவர திணிக்கப்பட்ட மாதிரியோ அப்படி இல்லை.
பாடல்கள் வந்து எங்கெங்கே வரணும் அங்கே ரொம்ப சரியாக இருக்குது. அதுவும் போர்லாம் அடிக்கல, யாரும் எழுந்து போகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ரசிக்கிறேன், எல்லாருக்கும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தோட காட்சிகள் வந்து பாடல்கள் படமாக்க விதம் வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நம்ம இயக்குனர் ஜெதி அவரோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசியாகணும். அது பார்க்குறதுக்கு ஆள் வந்து சாதாரண ரொம்ப சாஃப்டாக இருந்தாலும் படத்தில் வந்து அப்படியே கலைக்கிருக்காரு, அப்படியே மிரட்டே இருக்கார். எல்லாருமே வந்து அந்த அடிக்கிற விதத்துலையும் கோவப்படுற இடத்துலையும் அதே மாதிரி அந்த வெள்ளைக்காரங்கிட்ட வந்து கொஞ்சம் அப்படியே பவியமாக நின்று என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தாழ்ந்து கூனி குறுக்கி இருக்கிற இடங்கள்லையும் அசைத்திருக்காரு. ஜெதியை வந்து சரியாக தேர்ந்தெடுத்துருக்காரு பாலாவில் அந்த படத்துக்காக. ஜெதிக்கும் நிறைய நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் அந்த படத்துக்காக. அதுக்கடுத்து படத்தில் வந்து இசையமைப்பாளர் ஜி பிரகாஷோட கரியரில் வந்து பரதேசி திரைப்படம் ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதை அவர் நல்லா பயன்படுத்தியிருக்காரு. இளையராஜா போன்றவர்களோட ஜாம்பன் ஒர்க் பண்ண பாலா வந்து ஜி பிரகாஷோட வேலை வாங்கிட்டு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நல்லா வேலை வாங்கியிருக்காரு. ஜி பிரகாஷ் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அது வந்து படம் பார்க்கவும் நம்ம நல்லா தெரியுது, சாங்ஸ் கேட்கவும் நல்லாவே தெரியுது. ஜி பிரகாஷ் வைரமுத்து சார் லிரிக்ஸை பற்றி இனிமேலாம் அவர் ஒன்றும் பாராட்டவும் முடியாது. நம்ம அந்த அளவுக்கு பாராட்டில் கடந்த ஒரு எழுத்தாளர், கவிஞர் அவர். படத்தில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா நம்ம வந்து உடை அலங்காரம், கலை வந்து திரு பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு. உடை பூர்ணிமா மேடம் அவர் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து அவ்வளோ ஒரு இப்போ வந்து ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருந்து அதுக்கான காஸ்டியூம் சரியில்லைனாலும் சிங்க் ஆகாது, சேம் வயசு வருஷா. ஆனால் இதில் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது வந்து எப்படி பண்ணாலே தெரியல, எந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்தாங்க, இன்னமும் கிராமங்கள் அப்படி இருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அந்தளவுக்கு ஒரு அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அது வந்து நல்லா ரொம்ப கடுமையாக வடிச்சிருக்காங்க ஆர்ட் டைரக்ஷனுக்காக படத்தில். எந்த இடத்துலையும் நம்ம வந்து அந்த காலகட்டத்தை அந்த பீரியடை மீறி அந்த படத்துக்கு போகாத அளவுக்கு ஆர்ட் டைரக்ஷன் வந்து படத்துக்கு ரொம்ப நல்லா வலு சேர்க்குது பரதேசி படத்தில். அடுத்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதர்வா ஒரு அமேசிங் பிரேக் கிடச்சிருக்கு அவருக்கு. நல்லா மோல்ட் ஆகிருப்பார் பாலாகிட்டேன். இனி அவர் வந்து எப்பேற்பட்ட கேரக்டரும் எப்பேற்பட்ட கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு திறமையுள்ள நடிகராக அவர் தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் ரொம்ப கடுமையாக ஒழிச்சிருக்காரு, நல்லாவே தெரியுது. காடுகளில் ஓடுறதும், அந்த எஸ்டேட்டில் வந்து கீழே விழுந்து பருடுறதும், வெறுந்தரையில் வெறுங்காலோடு நடக்கிறதும் எக்ஸ்ட்ரானரி ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணியிருக்காரு அதர்வா அவர்கள். வேதிகாவும் தன்ஷிகாவும் வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளால் நம்ப கூட முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஆரம்பத்தில் படம் பார்க்கும்போது வேதிகாவானே நமக்கு கெஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தன்ஷிகா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு கூட்டமாக யாரோ ஒரு பொண்ணு வருது, பல தன்ஷிகா. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டு பேருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வாழை ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்ககிட்டருந்து. தன்ஷிகா, வேதிகா, அதர்வோட பெர்ஃபார்மன்ஸ், ஜெரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோம். ஜி பிரகாஷை பற்றி நம்ம வந்து நிறைய பேசியிருக்கோம். கலை அண்ட் காஸ்டியூம்ஸ். கடைசியாக வந்து நம்ம இயக்குனர் பாலா பற்றி சில விஷயம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் டீசர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த ரிலீஸ் பண்ணாங்க படம் ரிலீஸ்க்கு முன்னாடி. அந்த டீசரை பார்க்கும்போது பார்த்துட்டு அந்த திரைத்துறையில் இருக்க இயக்குநர்களே வந்து ஒரு நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்தாங்க, நெகட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க அந்த டீசர். ஆனால் அந்த டீசர் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் ஒரு நெகட்டிவாக தெரியல. அது வந்து ஒரு கதாபாத்திரம் சொல்லிக் கொடுக்குற எப்படி பண்ணோம் அப்படின்னு. அது ரொம்ப ஆக்வர்டாக ரொம்ப ஆடாக ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞனை அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து எந்த வகையிலும் பாதிக்காது. அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பாலா. அது வந்து அவர் வந்து ஒன்றும் அதை பற்றி எடுத்துக்க மாட்டாங்க நம்ம நம்புகிறோம். இன்னும் பாலாகிட்ட வந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் நம்ம எதிர்பார்க்குறோம். இதோடு நிறுத்திக்காமல் இந்த பரதேசிங்கிற படத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து அவர் கமர்ஷியல் மாதிரியான விஷயங்கள் பார்க்காம இதே மாதிரி வரலாற்றுக்கு இருக்கிற படங்கள் கொடுப்பாரு. இன்றைக்கி உலக சினிமாக்களில் பார்த்தீங்கன்னா கொரியன் ஃபிலிம், சைனீஸ் ஃபிலிம், ஃப்ரான்ஸ் ஃபிலிம்லாம் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உலகம் ஃபுல்லாக ஹாலிவுட் மீறி மற்ற சினிமாவில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உலக சினிமாவோட வரிசையில் பாலாவோட திரைப்படங்கள் கண்டிப்பான ஒரு இடத்த பிடிக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. பாலா சாரை பாராட்டணும்னா நமக்கு வந்து அதுக்கு வார்த்தையிலே கிடையாது. அவரும் பாராட்டுகள் விருதுகள் அப்பாற்பட்ட ஒரு இயக்குனர். ஹேட்ஸ் ஆஃப் தி பாலா.